வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்கள் தெய்வம், உங்கள் முயற்சி தான் உங்கள் சாமி, உங்கள் வியர்வை தான் உங்கள் வெள்ளி காசு. யார் சொன்னாங்கிறதுக்காக உழைப்பை விட்டுறாதீங்க. உழைப்பு தான் தெய்வம். இந்த உழைப்பை கெட்டியாக உங்கள் திறமைகளை முட்டி முட்டி மோதுங்க. ரெட்ரோவில் தம்பி கோகுல் வரும்போது நான் சொல்லுவேன், ஐ லவ் யூடா, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் இது ஜெயிக்கும்னு இவ்வளோ உழைக்கிறியே என்று நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்களை பார்க்குறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணாருன்னா அது கோகுலுடைய திறமை என்று வேறு இல்லை. நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணால் நம்பிக்கையை விட்டுறீங்க. இதெல்லாம் எங்கள் உருப்பட போகுது. நீங்கள் இப்படி நினச்சா வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. ஒரே நாளில் எதுவும் பயிராகாது. விதை விளைச்சி அது மறந்து தான் மரமாக மாறும். ஆக ஆறுக்குடையவன் வறுமை நீங்குவதற்கான வழியை கடவுள் உண்டுதல் பண்ணி தருகிறார் இந்த மாதம். அதை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது யாரு? நீங்கள் தான். அப்பாடா இந்த வழியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் பாரு, அடுத்த வருஷத்துக்குள்ளே ஜெயிச்சிருவேன். வெயிங்க சார், பிடிச்சிக்கோங்க, மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நாள் ரீட்டராக இருப்பீங்க, கொஞ்ச நாள் போனீங்கன்னா அங்கே போவீங்க, கொஞ்ச நாள் இங்கே. இப்படி இருந்தால் பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். ஒரே விஷயம், ஆழமாக இறங்குங்க. மகர ராசிக்காரர்கள், உங்களுடைய வெற்றி பரிபூர்ணம்.